வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குருபாய் சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். ஃபேவரட் இன்டர்வல் பிளாக்ஸ்னு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. வணக்கம். வெள்ளை பூக்கள் உலகம் ஓ, பாட்டு. வெள்ளை நிறத்தோர் பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டியோ போதையும் வலிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. போதும், இதோட இந்த பிளே பாஸ் பட்டன். இனிமேல் இந்த டிஷர்ட் போட்டு வந்தீங்கன்னா காம்பு ஒன்று இருக்கு, புரியுது. காம்பு திரி கையில் கொடுத்துருவோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு கேடிவியில் ஒரு படம் பார்த்தேன். ஆஹா, என்ன அருமையா கியூ கொடுத்து ஆரம்பிக்கிறேன், சொல்லுப்பா. பாஷா படம் பார்த்தேன்ப்பா. பாஷா படம் இப்போ ரீசெண்டாக பார்க்குறேன். இப்படிதாங்க எதேச்சும் இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். அதே எதேச்சு தான், எதேச்சியா பண்றானப்பா. எதேச்சியா பாஷா படம் பார்த்தேன். எப்போ ரீசெண்டாக போட்டான் எவனுமே கணக்கு பார்க்க முடியாது. எப்பயோ போட்டுருப்பான், பார்த்தேன். பாஷா படம் பார்க்குறப்ப அதோட இன்டர்வல் பிளாக் பார்க்குறப்ப அப்படியே கரண்ட் போய் பார்த்துட்டு இருந்தேன். அவர் தங்கச்சியை ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர் உடனே அப்படியே மூக்குலேருந்து ரத்தம் வருமா, அப்படியே கண்ணெல்லாம் சவக்கும், அப்படியே உள்ளே போ கரெக்டட் மூச்சு டிஜி அப்படி பண்ண மாட்டாரு. கீழே இருந்து பைப்பை புட்டிங்க எடுத்து அடிப்பாரு. வெறித்தனமான செமையான scene. scene. முன்னாடி அவருக்கு ஏதோ ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல தான் ரிவீல் பண்ணுவாங்க. என்ன நம்ம அண்ணன் இவ்வளோ ஒரு கோலையா இருப்பாருன்னு நினைச்சேன்னா அடி வெளுக்கிறாரு, இவரு ஒரு மாவீரனா இருக்காரு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு சமத்தியான ஒரு ஃபைட் இருக்கும். புது கதை, ஃப்ரெஷ்ஷான அட்டம்ல ஃபைட் முடிச்சுட்டு பார்த்தேன்னா, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அதோட அந்த இன்டர்வல் பிளாக் பார்க்குறப்ப ச்சே, எப்படி இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக்கு பயங்கரமாக இருக்கு. அங்கே தான் ரிவீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ளாஷ்பேக் போயிடும், அவர் பாம்பேயில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறாங்க. அப்படி அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, தமிழ் சினிமாவில் இந்த இன்டர்வல் பிளாக்ங்கிறத எவ்வளோ சூப்பராக ஒன்று செட் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் இந்தியன் சினிமாவில் மட்டும் தான் இன்டர்வல் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வேற்றுமொழி படங்கள் பார்க்கும்போது இந்த இன்டர்வல் அந்த படமே 1.5 மணி நேரம். இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போகிறப்ப 3 மணி நேரம் இந்த மார்ட்டின் ஸ்கார்செஸியோட படம் என்ன படம், அந்த இயேசு கிரைஸ்டன் நடிச்சிருப்பார்ல, 3 மணி நேரம் ஃபுல் லென்த்தில் ஓடும். ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு வந்துட்டு இவனுக்கு படுத்துகிற பாடலுக்கு உதாரணத்துக்காக சொன்னேன். சொல்லுங்க. 3 மணி நேரம் படம், எவனும் எந்திக்கவே இல்லை. 3 மணி நேரம் அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச்சில் பார்க்குறாங்க. அப்படியே ஆச்சரியமா இருக்குது, எங்கடா இதான் இன்டர்வல் தம்மு பிஸ் அடிக்கணும், ஒன்றுமே இல்லை. 3 மணி நேரம் அடக்கி வச்சுட்டு போயிடுவானுங்கள உள்ள அப்படிங்கிற கேள்வி இருந்தாலுமே மேலை நாடுகளில் வந்து இந்த மாதிரியான ஒரு வழக்கம் வந்து இருக்குது. ஸோ இன்டர்வலே இல்லை. இந்த இன்டர்வல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்தியன் சினிமாவில் ரொம்ப அழகாக வந்து ஃபாலோ பண்ணப்படுது. என்னன்னா அந்த இன்டர்வல் பிளாக்ல பார்த்தோன்னா அதுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணுறாங்கல்ல, அந்த டைம் பார்த்தோன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம். அது வந்து 5 நிமிஷமும் ஆயிடக்கூடாது, 35 நிமிஷமும் ஆயிடக்கூடாது. 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா ஒன்று கடிச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே படம் ஓடிடும். 35 நிமிஷம்னா படம் மறந்து போயிடும், கனெக்ட் ஆக மாட்டானுங்க. மறுபடியும் செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகும்போது அவன் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டை வந்து அங்கே பிடிக்கிறான். 20 வச்சுக்குவோம், 15-20 வச்சா கரெக்டாக இருக்குமா? 10 நிமிஷம் இதெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு உட்காந்துடணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் அந்த இன்டர்வல் இருக்கு. அப்படி ஒரு இன்டர்வல் ஸ்பேஸுங்கிறது பசங்க எல்லாம் இப்போ ஒரு 10 பேர் படத்துக்கு போயிருப்பாங்க. வெளியே மட்டும் தான் நீங்கள் அட்ரஸ் பண்ணுவீங்களா? எல்லாருமே எல்லா பாலினங்களும் போயிருப்பாங்க. பெண்கள் சொன்னா மாற்று மாநிலத்தோட சொல்ல மாட்டியா, எல்லா பாலினங்களும் போயிருப்பாங்க. வெளியே வந்துட்டு அவங்க படத்தை பற்றி பேசிக்கிறதுக்கான ஒரு டைம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த டைம்ல அந்த படத்திற்கு ஹைப் ஏற்றி சூப்பர் படம் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கான இதுவும் நடக்கும். அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதை கேட்டுக்கிட்டு அந்த படம் வந்து சரியில்லை அப்படிங்கிற ஃபீலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை போதும் இப்படியே கிளம்பிடலாமாப்ல அப்படின்னு கிளம்பிருக்கான்னு பாருமாப்ல கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி முத்தரப்பு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இன்டர்வல் இருக்கு. இப்படி இன்டர்வலால ஒரு படத்தோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தனால இன்டர்வல் பிளாக்குன்னு ஒரு ஹை பாயிண்ட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஆமாம், இன்டர்வல் பிளாக்குங்கிற வேர்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி இந்த பழைய படங்கள்லாம் பார்த்தா இன்டர்வல் பிளாக் அப்படிலாம் இருக்காது. பாக்யராஜ் படமாக இருக்கட்டும், பாரதி ராஜா படமாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி பழைய படங்கள், பழைய கமல் ரஜினி படங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அது ஒரு டேர்மாகவே செட் ஆகி ட்விட்டரில் வந்து போடுவாங்க, இன்டர்வல் பிளாக் போட்டு 3 ஃபயர் போடுறது. என்னன்னா இப்போ நீங்கள் பாக்யராஜ் படங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அந்த டைமில் பார்த்தோன்னா நான் இந்த ரஜினி படங்கள் மாசான இன்டர்வல் பிளாக்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன். பாக்யராஜ் படங்கள் ஆகட்டும், இல்லை பார்த்திபன், இந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா எழுதுகிற ரைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்குன்னு எழுதுகிற ரைட்டர்ஸ் இருக்காங்க. பார்த்திபன் சொன்னீங்க? பார்த்திபன் இல்லை, அவர் ட்விட்டரில் பேசுகிறது தான் ஒரு மாதிரி இருக்கும், படம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நல்ல ரைட்டர்ஸ் எழுதுகிற படங்கள்லாம் பார்த்தோன்னா
அவங்க இன்டர்வல் பிளாக்கை நல்லா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இன்டர்வல் பீரியடுங்கிறத கரெக்டாக அந்த டைமில் தான் அவங்க வந்து படத்தோட அந்த கான்சிக்வன்சஸையோ படத்தோட பிளாட்டையோ அங்கே தான் ரிவீல் பண்ணிட்டு அப்போ தான் போடுவாங்க. திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், வரிகள் எல்லாமே போட்டு அவர் பேர் போடுவாங்க. அந்த மாதிரி ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த இன்டர்வல் பிளாக்கை வந்து மாசாக கொண்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு பாஷாவில் வந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ அப்படி இன்டர்வல் பிளாக்ஸில் வந்து நமக்கு கமல் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து அவர் வந்து களத்தூர் கண்ணம்மாலே இன்டர்வல் பிளாக்கை கொண்டு வந்துட்டாருன்னு இருந்துச்சுன்னா சொல்லுவீங்க. நமக்கு பிடிச்ச இன்டர்வல் பிளாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டான் ஃபிளாக் மங்கி தெரியல பார்க்க போகிறோம். இப்படி எனக்கு யோசிச்சேன்னா என் மண்டைக்கு வர்ற ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பிளாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மண்டைக்கு வர்றது வேற கிட்ட வர்றது 2 சொல்லுங்க. மண்டைக்கு வர்றது மட்டும் சொல்லுங்க. எனக்கு இன்ஸ்டன்டா தோன்ற படம் வந்து உரியடி படம் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு, கொஞ்ச நாள் தான் ஓடிச்சு. அந்த டைம்ல புது டைரக்டர் புது ஹீரோனால பெருசா ஓடலை அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் பைரசியில தான் அது எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் நானும் பார்த்தேன். அந்த டைரக்டரே கூட சொல்லியிருக்காங்க, படம் வந்து எனக்கு இத்தனை பேரை போய் சேர்ந்துருச்சுங்கிறது எனக்கு சந்தோஷம் தான். நிறைய பேர் எனக்கு 120 ரூபா அனுப்புறேன்னு சொல்றீங்க, ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு படம் ரீச் ஆனதே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருந்தாரு அவர். அப்படி உரியடி படம் வந்து படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்துட்டு படம் வேற லெவலில் இருக்குடா, போய் பாடுறான்னு சொல்லியிருந்தா நமக்கு பார்க்கறக்கு அந்த மாதிரி மூடும் செட் ஆகலை. சரி பைரசியில் வந்துருச்சுல, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அந்த இன்டர்வல் பிளாக்கு அந்த செட் பண்ணுற சீன் இருக்குல்ல, தாபா சீன், அந்த இன்டர்வல் பிளாக்குன்னு ஒரு சீன் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் அந்த சீனை செட் பண்ணுவாங்க. அந்த சீன் எங்கே பீக்குக்கு போகுதுங்கிறதுக்கு அந்த 15 நிமிஷம் சீன் அப்படியே நம்ம அப்படியே டென்ஷனை கிரியேட் பண்ணுறோம். அந்த டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றா வந்து சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க, வராதிங்களா இங்கிட்டு வேணாண்டா. அந்த தாபாவில் ஒர்க் பண்ணுறவர் எஞ்சி போயிடுவார். எப்படியும் பசங்க அடி வாங்கி சாப்பிட போகிறான்னு, நம்ம போயிடுவோம், நம்ம இந்த இதில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுவார். அங்கே பார்த்தா நடக்கிறதே வேற. இவனு பசங்க எடுத்து அடிக்க ஆரம்பிப்பானுங்க. அந்த இடத்துல பிஜி அந்த இடத்துல அப்படியே எரப்ட் ஆகிட்டு நான் பைரசியில் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு இன்டர்வலில் பாஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்துட்டு அப்படியே உடம்புலாம் நடுக்குது. அப்படியே அந்த ஸ்பைன் சில்லிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. எடுத்து அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், சாரிடா நீ சொன்ன நான் கேட்கல, தேட்டரில் போய் பார்த்துருக்கேன்டா இதை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஃப்ரெண்டு நான் கிடையாது அப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிப்பீங்கன்னு எனக்கு இல்லை, நான் கிடையாது. நல்லா இருக்கும்ல, அந்த ஃப்ரெண்டு இவர் தான், அது கிடையாது. அந்த ஃப்ரெண்டு வேற ஒருத்தர், மூவி பஃப். ஸோ இப்படியாக அந்த உரியடியோட இன்டர்வல் பிளாக் வந்து அவ்வளோ ஒரு மெமரபிளான ஒரு சீனாக இருந்துச்சு. எனக்கு வந்து இன்டர்வல் பிளாக் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு அது மாசா இருந்தது அப்படின்னு தெரியல, ஆனால் ஒரு வியர்டான ஒரு ஃபீல் கொடுத்தது. நாடோடிகளே மாசா தான் பாருங்க, மாசா இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ ட்ரெய்லர் கூட பார்க்காமலாம் வந்து படத்துக்கு போகிறேன். நாடோடிகள் தியேட்டரில் போய் படம் பார்த்தா 2 பேர் லவ் பண்ணுறாங்க, சேர்த்து வைக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க. அப்போ கதை இதுதான், இவங்களை கொண்டு போய் எப்படியாவது கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறதா படம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்து இன்டர்வல் சேர்த்து வச்சு படம் முடிச்சிட்டானுங்களே மாப்பிள்ள என்ன ஒன்றா என்ன ஐயோ அவ்வளோதான் போகல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் செகண்ட் ஹாஃப்ல வந்து வேற ஏதோ ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபீல் வந்து ரொம்ப வியர்டா இருந்தது. அடுத்த 5 நிமிஷத்துல பிரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, சண்டை வந்து நோண்ட முடியாது, கொஞ்சம் முடியாது, கல் எடுத்து அடிப்பா, உயிரை கூட சேர்த்து வச்சாங்கடா. ஒருத்தன் காதல் அடி வாங்கினா சங்கிலி எல்லாம் அத்தை கொடுத்துட்டு போ. விஜய் வசந்த் தன்னுடைய கால்களை இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில சேர்த்து வச்சு இன்டர்வல் பிரிஞ்சுட்டாங்க. ஒரே சண்டையில பிரிஞ்சிருவாங்க. அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதுக்கப்புறமும் நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு வந்து அந்த இன்டர்வல் வந்து மறக்க முடியாத இன்டர்வல். நான் அப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் எனக்கு இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்கு. அதுலேயே அந்த பிஜிஎம் நல்லா இருக்கும்ல, சம்போ செமையா இருக்கும், சிவ சம்போ. இப்படி இந்த மாசான இன்டர்வல் சீன் வந்து நமக்கு பாஷாலேருந்து நமக்கு நோட்டீஸ் பண்ணிட்டு வரோம்ல, அது வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றோம். அப்படி ரஜினியோட படம் அடுத்து என்ன அவ்வளோ மாசா கிரியேட் பண்ணிச்சுன்னா, இடையில இந்த சிவாஜியில் சிங்கப்பாதை அந்த மாதிரி நிறைய ஒரு சில மொமெண்ட்ஸ்லாம் வந்தாலும் கூட பயங்கரமா பீக் அடிச்சது வந்து எனக்கு காலா படத்துல தான் செம்மையா ஹிட் அடிச்சது. அப்போ படம் பூராவுமே நம்ம அந்த கருப்பு காவி அப்படிங்கிற ஐடியாலஜியே படம் பார்த்துட்டு இருப்போம். இவர் காவி வந்து உள்ள போயிட்டு அங்கிருந்து அவரால் வெளியே வர முடியாது. நீ என்கிட்ட கேட்காம வெளியே போக முடியாது, இங்கேருந்து ஒரு பிடி மண்ணை கூட கொண்டு போக முடியாது, நிக்கல் அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டாக அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். நிக்கல் சல் தேர். ஏன்னா நிறைய இன்டர்வல் சீன்ஸ்ல எல்லாம் பார்த்தா, நம்ம இப்போ பேச போகிற இன்டர்வல் சீன்ஸ்லாம் பார்த்தோன்னா இன்டர்வலுக்குன்னு அதை ஸ்டேஜ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஊரியடிலாம் அதுக்கான ஸ்டேஜிங் நடக்குது இல்லை, அந்த மாதிரிலாம் ஸ்டேஜிங்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் காட்சி அமைப்பாக மட்டுமே நம்மளுக்கு அந்த ஹையை கொடுக்கறது இருக்குல்ல, அது அப்படியே அங்கேருந்து அப்படியே ஏரியல் ஷாட் போகும். அப்போ நிக்கல்னு சொன்னோம்னா இவர் எல்லாரையும் எடுப்பாங்க, இவர் அப்படியே வெளியே போவாங்க.
நான் சொன்னாதான் நீ வெளியே போக முடியுங்கிற அந்த சீன் வந்து செம மொமெண்டா இருந்துச்சு. கலா சொல்லு காலா, என்ன காலா சொல்லு காலா, இப்ப என்ன செய்யல காலா. எனக்கு காலால இருந்த ஒரு சின்ன பிரச்சனையை நான் சொல்லிடுறேன். இன்டர்வல் அவ்வளவு மாசா பேசிட்டு இன்டர்வல் முடிச்சுட்டு வந்த உடனே மொத்த குடும்பத்தையும் போட்டு அடி கொடுத்துட்டே தலைவா. அது பரிதாபமா இருந்தது. கபாலி இன்டர்வல் பிடிக்கலையா? கபாலி இன்டர்வல் மைண்ட்லேயே இல்லை. இன்டர்வல்ல தப்பிச்சு ஓடி வந்துடலாம் அப்படின்னு நினைத்த படங்கள் எதாவது இருக்கா? ஓடி வந்திருக்கேன். என்ன படத்துக்கு வந்திருக்கேன்? இந்திரலோகத்தில் நான் என்னன்னா அது அதுக்கு முன்னாடி புலிகேசியா ராஜாவா ஒரு மாஸ் காட்டியிருப்பாரு. இந்த படமும் அதே மாதிரி ராஜா செட்டப்ல வர படம். ஓகே, படம் பயங்கரமா இருக்க போது உள்ள போய் உட்காந்தோம்னா பயங்கர கடியா இருக்கு. இன்டர்வல்ல எஞ்சி வெளியே வந்த படம். ஆனா மாமன்னன் ஃபுல்லா பாட்டீங்க. நான் அந்த மாதிரி ஓடி வந்த படம் வந்து 144 தடை உத்தரவுன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து மண்டை காஞ்சு போய் இன்னைக்கு இன்டர்வல்ல அப்படியே தப்பிச்சு போனா போதுன்னு சொல்லி ஓடி வந்த படம் தான் 144 தடை உத்தரவு. இப்போ ஏதோ வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க டார்க் ஹியூமர்னு. எனக்கு இன்னொரு படம் அதே மாதிரி இருந்த படம் என்னன்னா நீயா பார்ட் 2. நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த படம் வந்து பாதியில எந்திச்சு வந்துட்டேன். படத்துக்கு ரோஸ்ட் எடுக்கணும். வீடியோ படம் பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டேன் படத்துக்கு போய் அது சொல்லாம எதுவுமே சொல்லாம சத்தமெல்லாம் வந்து உட்காந்துட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசும்போது என்ன பாத்தியே இல்லையா இன்டர்வல்ல வெளியே வந்துட்டேன் சொல்லியிருந்தீங்கன்னா வீடியோ எடுக்காமலாவது மனமுடைஞ்சு அந்த வீடியோவை வந்து நான் நிறுத்தினேன். இன்டர்வல் பிளாக்ல அந்த ஹீரோவை காட்டுற விதம்ங்கிறது வந்து அவனை கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி அவனை காட்டுவாங்க. அவனை வைக்கிற ஆங்கிளாக இருக்கட்டும், அவன் ஃபைட் பண்ணுற ஃபோர்ஸ், இது எல்லாமே வந்து கேமரா ஆங்கிள்லேருந்து எல்லாமே வந்து அவன் ஒரு சூப்பர் ஹியூமன், அவன் மாசாக இருக்க போகிறான் அப்படிங்கிறத நமக்கு காட்டுறதுக்காக வைக்கப்படும். ஏன்னா நமக்கு அது வந்து அந்த ஃபீல் தான் நமக்கு வந்து கேரி ஓவர் ஆக போகுது அடுத்து அப்படிங்கிறதுனால ஹீரோ வந்து புஷ் பண்ணி இன்ட்ரோவில் கொண்டு வந்து பிளாஸ்ட் பண்ணி நமக்கு அதை மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு இடம் தான் அது. இந்த வடச்சென்னைன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டான மொமெண்ட்லாம் மாசான மொமெண்ட்டாக இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஹீரோ வந்துட்டு அந்த பிளாக்குள்ள மாதிரி வந்து உள்ள தப்பிச்சு வந்திருப்பாப்புல. நம்ம கிஷோர் இருப்பாப்புல. அவர்கிட்ட வந்து நம்பிக்கையை பெற்றதுக்கப்புறம் நீ ஏன் புள்ள, ஸோ உன் மேலே வந்து சூப்பரிண்டன் கூட கை வைக்க முடியாது ஓ அப்படின்னு சொன்னோடனே வெளியே வந்துட்டு லுங்கி ஒரு அழுக்கு சட்டை இப்படி வைப்பான். அது வந்து வேற லெவல் மொமெண்ட் அது. ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு படம் தான் வடச்சென்னை. அதோட இன்ட்ரோல் பிளாக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இன்ட்ரோல் பிளாக் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஒரு சாமியான ஃபைட், அதை அந்த ஃபைட் ஸ்டேஜிங்குமே பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய மாசு. அந்த இடத்துல வந்து பீக் போயிட்டு அப்பயும் அந்த படம் முடியல. அதுக்கப்புறம் திரும்ப படம் வந்து எதனால இவன் பண்ணா அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியை நமக்கு கொடுக்க வச்சிடும். எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்வல் பிளாக் என்னன்னு பார்த்தோன்னா துப்பாக்கியில அந்த 12 பேர் அசாசினேஷன், 12 பேரையும் 12 பேர் சுடுவாங்க. 12 இடத்துல 12 பாடி பார்ட்ஸ்லயா 12 இடங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல சுடுவாங்க. சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா வில்லனோட தம்பியும் அதுல கொல்லப்பட்டு, சகோதரனும் கொல்லப்பட்டிருப்பா. அப்படி வில்லன் ஃபோன் பண்ணிட்டு இவர் மிரட்டிட்டு இருப்பா. அப்படி ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிறது. அது ஒரு பிளாஸ்ட் தான். அந்த பிளாஸ்ட் வந்து எங்க வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த 4 படங்களுக்கு அதே ஐ எம் வெயிட்டிங் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. போதும் சார். அந்த அளவுக்கு அது அவ்வளோ ஒரு மாசான ஒரு இன்டர்வல் பிளாக்கா இருந்துச்சு. அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு இன்டர்வல் பிளாக்னா மங்காத்தா அப்படின்னு சொல்லுவேன் நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு மங்காத்தாவும் பிடிக்கும். மங்காத்தா பிடிக்க நான் சொல்லுவேன். பட் பில்லா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பில்லாவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இவன் போயிருப்பான். ஆனால் இவனுக்கு வந்து ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருப்பான். ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இவனுக்கு கண்டுபிடிச்சிருவான். ஐயோ நான் போய் சொல்றேன் அப்படிங்கும்போது டக்குன்னு சுட்டுட்டு ஐ எம் பேக், எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஓடு தெரியா இருந்துச்சு. ஸோ அந்த இன்டர்வல் பிளாக் வந்து வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும். மியூசிக்கே பயங்கரமா மங்காத்தாவும் நல்லா இருந்தது. மங்காத்தால வந்து அந்த இதுதானே செஸ்ஸி என்னன்னா ஒரு வில்லனா வந்து அவர் அந்த படத்துல வருவாரு. வில்லனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாசுங்கிறதே அப்போ புதுசா இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் சொல்லுவது திஸ் இஸ் இல்ல அந்த 500 கோடி அப்படின்னு பார்த்துட்டு சிரிப்பாரு. அந்த சீன்ல பார்த்தோன்னா எல்லாத்தையும் அவரு எப்படி பிளான் பண்ணி கொல்ல போறோம் அப்படிங்கறத பிளான் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் அவர் அந்த செஸ் போர்டு மூலமா ஒவ்வொன்றையா சொல்லிட்டு கடைசியில் அந்த 500 கோடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேமரா பார்த்து சிரிப்பாரு. சரியான மாசம் இருக்கும். சிரிச்சுட்டு அப்படின்பாரு. அந்த கண்ணாடி சரியான மாசம். ஸோ அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த படம் ஹோல்டு பண்ணுச்சா? அது ஏன்னா அந்த பிளான் எதுவுமே நடக்காது. அதுக்கு அடுத்த சீன்லயே அவங்க சுருட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ஹை வந்து இதை விட மாசம் இருக்கும். ஏன்னா 2 பேர் அர்ஜுனும் இவரும் அது கொடுத்ததுனால வந்து அந்த இன்டர்வல் வந்து சேவ் ஆயிருக்கும். பொதுவாக ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர் என்ன அவ்வளோலாங்க அப்படின்னு சொல்றது வந்து எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அந்த இன்டர்வல் ஒரு 15 மினிட்ஸ் இருக்க இன்டர்வல் பிளாக் அதை வச்சு தான் சொல்றது. வெளியே வரும்போது
அப்படி வந்துட்டாங்கன்னா okay. ஆமா. அதே மாதிரி ஆமா. கிளைமேக்ஸ் முடிஞ்ச வரும்போது அப்படி வந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்குன்னு வந்துடுறாங்க. ஏன்னா 2 தடவை நீங்கள் வெளியே விடுறீங்க. ஒன்று இன்டர்வலில் ஒரு தடவை வெளியே விடுறீங்க, படம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே விடுறீங்க. அதை ஒரு முழு படத்தையே 2 படமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் சும்மா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுறாங்க. படங்களில் இந்த மாதிரி மாஸ் சீன்ஸை வந்து இன்டர்வல் பிளாக்காக கொண்டு வர்றது இருக்குல்ல, அது கொண்டு வர்றப்ப என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட இருக்கிறதுலே ஹை பாயிண்ட்டாக இருக்கிறத இன்டர்வல் பிளாக்ல வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அது படம் எப்படி கொண்டு போகணுங்கிறத ரொம்ப திணற படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. எக்ஸாம்பிள் மாமன்னன், இன்னொரு எக்ஸாம்பிள் மாவீரன். மாவீரன் படம் இன்டர்வல் பிளாக் நல்லா இருக்கு, இன்டர்வல் வரைக்கும் படம் வந்து நல்ல பரபரன்னு போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கடா அது எங்க கொண்டு போறாங்கடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா இன்டர்வல் பிளாக் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அதை சொல்லி தான் மேபி ஹீரோஸை கன்வின்ஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு தாட்டுறேன். எனக்கு தெரியல. இன்டர்வல் பிளாக்ல வந்து சார் இந்த மாதிரி ஒரு சண்டை லெஃப்ட் ரைட் அங்கே போ மேலே கீழே அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கேட்டு சண்டை போடுறீங்க, அந்த இடத்துல நம்ம போகலாம் சார். இன்டர்வல் சூப்பர், அந்த ஹை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி கதையை வந்து பின்னுறாங்களோ அப்படின்றோம். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அதே ஹையை கொடுக்குறதுக்கு அந்த ஆடியன்ஸ் வந்து நம்ம இப்போ ஒன்று நினைப்போம்ல, இன்டர்வல் வரைக்கும் ஒன்று கொண்டு போயிட்டு வேற இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போக போறீங்க அப்படின்ட்டு போலையே அப்படி கொண்டு அப்படியே விட்டேனே, இப்போ என்ன பண்ணுவேன்? அப்படி எனக்கு கொண்டு போன படம் எனக்கு இப்போ ரீசெண்டான படங்கள்ல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, மாநாடு படத்துல வந்து பரபரன்னு போகுது சீன்ஸு. இவன் சாகரான், திரும்ப பிழைக்கிறான், சாகரான், திரும்ப பிழைக்கிறான். கடைசியா எஸ்.ஜே. சூர்யா அவன் சுட்டுட்டு நான் திரும்ப வருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்டு சாகரான். அந்த இடத்துல எஸ்.ஜே. சூர்யாவை எந்திப்பா, நான் ஏண்டா இவன் செத்த நான் ஏண்டா எந்திக்கிறேன் அப்படிங்கிற சீன் வர்றப்ப சம மாசா இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே அப்போ, ஏன்னா வில்லனுக்கு வந்து இந்த மாதிரி இவன் திரும்ப எந்திக்கிறாங்கிறது இவனுக்கு தெரியாது. அந்த சீன் சம மாசம் சூப்பராக இருந்தது. மாநாடு வந்து அதே மாதிரி மாநாடு எண்டு வரைக்கும் அதை இழுத்துட்டு போயிருப்பான். ஏன்னா அவன் செத்துறாங்கிறது வில்லனுக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த கேட்டன் மவுஸ் எப்படி ப்ளே பண்ண போறீங்கன்னு பார்த்தா இன்னும் தகதகதான் ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கும். நல்லா இருந்தது மாநாடோட அந்த பிளே. எனக்கு வந்து மாசான இன்டர்வல் பிளாக், ஆனால் அதே சமயம் டிஃப்ரெண்ட்டாக வியர்டாகவும் இருந்தது. கிட்டத்தட்ட அந்த நாடோடிகள் ஃபீல் வந்த இன்டர்வல் பிளாக் வந்து அந்த சார்பட்டா பரம்பரையில் கபிலனோட ஃபைட்டு போய்கிட்டே இருக்கும். அவன் இன்டர்வலுக்கு முன்னாடியே வந்து டான்சிங் ரோஸையும் அடிச்சு முடிச்சிடுவான், வேம்புலையும் அடிச்சிடுவான். வேம்புலி அடிக்கிறதா இன்டர்வல், வேம்புலியை அடிச்சு ஜெயிச்சிருவான் மேட்ச்ல. ஆனால் அவனை ஜெயிக்கலன்றான். அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. எல்லாரும் டேபிள் சேர்லாம் தூக்கி உடச்சி விட்டு அவனோட வெற்றியை அங்கே நிராகரிக்கப்படுகிறது. ஸோ எனக்கு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வந்து வேம்புலி அடிக்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வந்து இன்டர்வல்லே வந்து அதுக்கப்புறம் வேற ஒரு ஆங்கிளில் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்கும். எனக்கு அது ஒர்க் ஆச்சு. எப்படின்னா வேம்புலி அவன் அடிச்சு ஜெயிச்சுட்டான், ஆனாலும் அவனோட வெற்றி வந்து அங்கே அவனுக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வெற்றியை நான் ஜெயிச்சு திரும்பவும் அடிச்சு காமிக்கிறேன்டா அப்படிங்கிற ஒரு பிளேவாக அது இருந்துச்சு. இந்த மாஸ் இன்டர்வல் பிளாக்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு முக்கியமான பங்கு வந்து பின்னணி இசைக்கிறது. அப்படி வந்து சானா சம்பவம் செஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு மைண்டுக்கு வர்றது வந்து கர்ணனோட இன்டர்வல் பிளாக் வந்து அதே மாதிரி தான் அந்த டென்ஷனை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. அவர் வந்து அந்த கழுதையோட காலில் வந்து இருக்கிற கட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பார். அங்கே வந்து அந்த பஸ்ஸை வந்து சின்ன பையன் வந்து கல் எடுத்து அடித்து நிப்பாட்டி வச்சிருப்பான். எல்லாம் என்ன நடக்க போகுது, பெருசை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைய சின்ன பையனை போட்டு அடிக்கிறக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ண போறான்னு பார்த்துட்டே இருந்தா கட்டை எடுத்துட்டு போவான், போய் அட்டி பஸ்ஸை நொறுக்கிற சீன் ரொம்ப வெறித்தனமான. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாசான ஒரு இன்டர்வல் சீன் ஜிகர்தண்டால இவங்க 2 பேரும் உட்காந்து விளையாட்டா கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுக்காக உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. கெச்சு சேகருக்கு இல்ல சவுந்தர் உனக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே சேது சொல்லுவான். அந்த இடமே ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிடும். அப்போ வரைக்கும் அவனுக்கு வந்து அப்பா என்னடா இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ ஸ்கிரிப்ட் தான் மாட்டிட்டான்டா, நம்மளோட மாக்கா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. பார்த்தா மைக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. மைக்கை கண்டுபிடிச்சு டேய் நீ எங்க இருந்தாலும் வந்துருவேன்டா. இவனுங்க நின்ன இடத்துலயே ஒண்ணுக்கு போய் ஆரம்பிச்சிருவானுங்க. அல்ல இருக்காது போட்டு பேனிக்காய் ஃபுல்லா போயிட்டு பேக்கெல்லாம் பண்ணிட்டு ஓடலான்னு கீழே வந்து நின்னா அசால்ட் செய்து சுத்தி ஆளுங்க. இன்டர்வல் வந்து பிளாஸ்ட் தான். ஆனால் இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து வேற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து டோட்டலாக காமெடியாக டீல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் இந்த சித்தார்த்துக்கு ஒரு மாசின் வச்சு முடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் அந்த கேரக்டரோட ஆர்க்கே பார்த்தோன்னா சினிமா தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து ரவுடியாக மாறிடுவான். ரவுடியாக இருக்கிறவன் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக மாறிடுவான். நல்ல படம், ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அது எண்டில் வந்து ஜிபரிஷ் மியூசிக்கோட முடிச்சு விட்ருவாங்க. நல்லா இருக்கும். ஸோ இப்படி டக்குன்னு தோன்றப்ப என்னென்ன படங்கள் மைண்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத வச்சு இந்த வீடியோ
நிகழ்ந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த இன்டர்வல் பிளாக்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஹிட் ஆச்சு, எந்த இன்டர்வல் பிளாக்ல என்சி வீட்டுக்கு போயிடலாம் நீங்கள் நினச்சிங்க, படம் முக்கையாக இருந்த இன்டர்வல் பிளாக் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். டிங் 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 டிங். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இருக்கா? அவ்வளவுதான். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது உண்மையிலே இந்த இன்டர்வல் பிளாக்னு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் தான் பயங்கர ஃபேம் ஆகி நம்மளுக்கே ஒரு கட்டத்துல இன்டர்வல் பிளாக் வரப்போகுது, என்ன ஆகப்போகுது, என்ன வரப்போகுது அப்படின்னு ஒரு அந்த ஒரு இது எக்ஸைட்மெண்ட் வந்துடும். ஆமா, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இன்ட்ரோல் ஐயோ சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு அந்த எண்டிங் வந்து Ending சரியா சொல்லிட்டா இல்லைன்னா அவ்வளவுதான். படமே மொத்த படமும் காலி அப்படின்ற மாதிரி எல்லாரோட மைண்ட் செட்டப் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னதான் நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தா நல்லாதான் அதான் அந்த கடைசி அந்த எண்டிங் எப்படி முடியுதோ அதை வச்சுதான் படத்தை ஆமா. மொத்தமாவே முடிவு பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் மேட்ரே இல்ல, லாஸ்ட் எண்டிங் தான் மேட்ரு. ஸ்டார்டிங் வரையும் நீங்க என்னத்த வேணா ஓட்டுங்க, ஆனா லாஸ்ட்ல செமையா முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இப்ப மாறிடுச்சு. ஆமா, ஆமா. அப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கும் இந்த பில்லா இதெல்லாம் அந்த இன்டர்வல் பிளாக்லாம் நானும் தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இந்த ரஜினி நடிச்ச பில்லாவே நான் பார்த்ததே கிடையாது. அதனால எனக்கு அந்த கதையும் தெரியாது, என்ன மாதிரி ஒரு சீன் வரப்போதும் தெரியாது. அது செமையா இருந்துச்சு உண்மையிலே. அந்த தீமா இருக்கட்டும், அந்த ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கிள் வச்சிருப்பாங்க, அதுவே செமையா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி கீழ இருந்து காட்டுவாங்க, அதுவும் சூப்பரா இருக்கும், பார்க்கும் போதே செமையா இருக்கும். அதே மாதிரி மங்காத்தாவும் அப்படிதான். மங்காத்தா பாத்தீங்கன்னா அதுவும் என்ன கதை என்ன எதுன்னே தெரியாம போய் உட்காந்து ஒரு படம், முதல் நாள் உட்காந்து போய் பார்த்த படம் அது. என்ன போயிட்டு இருக்கு, என்னடா இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரிதான் தெரியும். அஜித் சார் ஏதோ பண்றாரு, என்னவோ பண்ணிட்டு இருக்காரு மட்டும்தான் தெரியும் தவிர இது என்ன மாதிரி இருக்க போகுது, உண்மையிலே இவங்க திருட போறாங்களா, இல்ல அவங்க அஜித் சார் வந்து இவங்களெல்லாம் பிடிக்க போறாரா, இல்ல வேற ஏதாவது பேக்ல இருக்கா அப்படின்னு மாதிரிதான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இருக்கலே பெரிய அஜித் சாரா தான் இருப்பாரு. அது அந்த இன்டர்வல் பிளாக்ல தான் ரிவீலே ஆகும். அது பயங்கரமா இருக்கும். அப்பதான் அந்த படம் பயங்கர சூடு பிடிக்கும். அது வரைக்கும் சும்மா ஒரு நார்மலான ஒரு இதா போயிட்டே இருக்கும். அந்த சீன் தான் பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. விக்ரம்லயே அந்த சீன் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. இன்டர்வல் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்கும். நமக்கு அந்த டைம்ல ஞாபகம் இருக்கிறது தான். உங்களுக்கு எல்லாம் எந்தெந்த இன்டர்வல் இது பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்